ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் பாஜகவை சேர்ந்த அமித்ஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்னைக்கு வரப்போகிறார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வராரு. சரி, அவரு சென்னைக்கு வராரு. அதிமுகவுக்கு ஒரு அர்ஜென்ட்டா ஒரு அறிவிப்பு ஒன்று போயிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த எம்எல்ஏக்களும் தன்னுடைய சொந்த ஊர்களுக்கு போகக்கூடாது. முக்கியமா முன்னாள் அமைச்சர்கள், அதுலேயும் முக்கியமா எஸ்பி வேலுமணி, தங்கமணி, அதே போல ஆர்பி உதயகுமார், கேபி முனுசாமி போன்றவர்கள் யாருமே பார்த்தீங்கன்னா சொந்த ஊர்களுக்கு போகக்கூடாது. சட்டமன்றம் 5 நாள் விடுமுறை கொடுத்துருக்கு. அப்படி இருக்கும்பொழுது எல்லாரும் ஊரில் போயிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, போவாங்க. ஆனால் அதிமுகவில் குறிப்பிட்ட சில பேர்களை என்ன பண்ணியிருக்காங்க, சென்னையை விட்டு நீங்கள் வெளியே போகக்கூடாது, சென்னையிலே முகாமிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அர்ஜென்ட்டா என்ன பண்ணியிருக்காரு, ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. ஏன் இந்த அறிவிப்பு, எதுக்கு அமித்ஷா வர டைம்ல யாருமே சொந்த ஊருக்கு போகாம இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சோம்னா, ஐயா அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வராரு. சென்னைக்கு பாஜக நிர்வாகிகள் கூட சில ஆலோசனைகளை மேற்கொள்ள போறதா தகவலை வந்திருக்கு. ஏன்னா அடுத்த தலைவரை யாரை நியமிக்கலாம் அப்படின்ற அறிவிப்பையும் அவர் தான் வெளியிட்டு போக போறாரு அப்படின்ற ஒரு தகவலும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த பாஜக தலைவர் ரேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய கிட்டத்தட்ட 6 பேர் இருக்காங்க. அதுல முன்னோடியில யார் இருக்காரு பாத்தீங்கன்னா, ஐயா நயினார் நாகேந்திரன். அவர் தான் என்ன பண்ணாரு, லீடிங்ல இருக்காரு. நம்ம அண்ணாமலை சொல்லிட்டாரு, நான் அடுத்த அந்த பாஜக தலைவர் ரேஸ்ல நான் இல்லவே இல்லை, நான் யாரையும் கையும் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் என்ன பண்ணாரு, கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. ஆனா இருந்தாலும் இங்க அதாவது அமித்ஷா இங்க வர்றதுக்கு முன்னாடியே நம்ம நயினார் நாகேந்திரன் டெல்லியில போட்டு முகாமிட்டு இருந்தாரு. அப்புறம் ஜேபி நட்டாவையும் சந்திச்சிருக்காரு, அமித்ஷாவையும் சந்திச்சிருக்கிறாரு. அதன் மத்தியில அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு இன்னைக்கு நைட்டு வர போறாரு. நாளைக்கு இந்த சந்திப்பு நடக்கும், 10 மணிக்குள்ள இந்த சந்திப்பு நடக்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்புனால அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் யாரும் சொந்த ஊருக்கு போக கூடாது, எல்லாம் இங்கே இருக்கணும் அப்படின்ற அவசரமா ஒரு சர்க்குலர் என்ன பண்ணிருக்காங்க, எடப்பாடி கொடுத்திருக்காரு. இந்த காரணத்துக்காக தான் கொடுத்திருக்காரு. இங்க அமித்ஷாவை சந்திச்சு சில பல பேச்சுவார்த்தைகள் நடத்த போறாங்க, கூட்டணி குறித்து, யாருக்கு எத்தனை சீட்டு அப்படின்னு. ஏன்னா டெல்லியிலே கொஞ்சம் பேசியிருக்காங்க. அதிமுக என்ன சொல்லியிருக்கு, இல்ல எங்களுக்கு 70 உங்களுக்கு 30 அப்படின்ற மாதிரிலாம் கணக்குல பேசியிருக்காங்க. அப்போ அமித்ஷா என்ன சொல்லியிருக்காங்க, அப்படியெல்லாம் முடியாது, ஏன்னா எங்களை நம்பிய சில கட்சிகள்லாம் இருக்கு, உங்களுக்கு 60-40 அப்படின்ற முறையில எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கூட்டணி கணக்குல தான் அந்த சீட்டு தொகுதி பங்கீடு கணக்குல தான் அமித்ஷா அவர்களும் வாதத்தை முன்வைத்ததா நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. இப்போ இங்க வரப்போறது முக்கியமா பாஜக தலைவரை நியமிக்கிறது. அதன் மத்தியில இந்த கூட்டணி கட்சிகள், அதாவது இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அந்த எடப்பாடியை சந்திக்க போறதா நம்மளுக்கு நியூஸ் வந்திருக்கு. அதன் மத்தியில செங்கோட்டனையும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிளஸ் சீமானையும் சந்திக்கிறார் அமித்ஷா அவர்கள் அப்படின்ற தகவலும் நமக்கு வந்திருக்கு. ஏன் செங்கோட்டையனை சந்திக்கணும், ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அவர் டெல்லிக்கு போயிட்டு, நம்ம எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிட்டு சந்திச்சுன்னு வந்தார்ல, அதுக்கப்புறம் நம்ம செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, டெல்லிக்கு போயிட்டு நிர்மலா சீதாராமனையும் அதே போல அமித்ஷா அவர்களையும் சந்தித்து பேசியதெல்லாம் வந்திருக்காரு. என்ன அப்படின்னா, பாஜக சூப்பரா காய் நகர்த்துறாங்க. ஒன்னும் இல்லைங்க, மகாராஷ்டிரால சிவசேனா கட்சியை எப்படி உடைச்சி ஷிண்டே உத்தவ் தாக்கரே அப்படின்னு பிரிச்சாங்களோ அதே போல அதிமுகவை இங்க பிரிக்கிறத சூழ்ச்சியை ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஓபிஎஸ் தனியா போயிட்டாரு, டிடிவி தினகரன் தனியா போயிட்டாரு, சசிகலா தனியா போயிட்டாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருக்கிற அதிமுகவே 2ஆ உடைக்கணும் அப்படின்ற ரேஜிக்கு பாஜக என்ன பண்ணிச்சு, போயிருச்சு, துணிஞ்சிருச்சு. அதுக்காகத்தான் செங்கோட்டையனை சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. அடுத்த தமிழ்நாட்டோட ஷிண்டேவா செங்கோட்டையனை பாஜக சூஸ் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக என்ன விரும்புதுன்னா, அதிமுக செதறி கடந்து நம்ம கூட்டணி வச்சா அது இன்னும் நம்மளுக்கு பலவீனமா தான் போகும். ஒருங்கிணைந்த அதிமுகவா இருந்து நம்ம கூட்டணி வச்சோன்னா அதுக்கு நம்மளுக்கு பலன் கிடைக்கும். அதனால பாத்தீங்கன்னா நீங்க அதிமுக ஒன்றிணைங்க, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா எல்லாரையும் ஒன்றிணைச்சு அதுக்கப்புறம் நம்ம கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற கருத்தை தான் பாஜக என்ன பண்ணிருக்கு, பிரதானமா வச்சிருக்கு. ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி சசிகலாவையும் டிடிவி தினகரன் உள்ள கூட்டுக்கிட்டா நிறைய குழப்பங்கள் ஏற்படும். ஏன், எனக்கே அது ஆப்பா மொழிடும். அதனால பாத்தீங்கன்னா அதுல நான் ஒத்துக்க மாட்டேன், ஓபிஎஸ் வேணா சேர்த்துக்கிறதுக்கு வேணா நான் என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஆலோசனைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சேர்த்துக்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன்னா அவர் ஈஸியா நம்ம ஏமாத்திரலாம் அப்படின்ற ஒரு கணக்கு தான் இபிஎஸ்க்கு. ஏன்னா நிறைய விஷயத்துல ஏமாத்திருக்காருல, அதை வச்சு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதனால பாத்தீங்கன்னா பாஜக பாத்தீங்கன்னா என்ன இபிஎஸ் இறங்கி வர மாட்டேங்கிறாரு,
அதனால செங்கோட்டையனை வைத்து இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைத்து எடப்பாடி பழனிசாமி தூக்கி வெளியே போட்டுடலாம் அப்படின்ற ஒரு கணக்குல தான் பாஜக காய் நகர்த்திட்டு வருது. இதன் மத்தியில இன்னொரு பிளானையும் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை இங்க சீமான் அவர்கள் தனியா நின்னு, விஜய் அவர்கள் தனியா நின்னு, அதிமுகவை நம்மள தனியா நின்னு எல்லா ஓட்டும் செதறும், அது திமுகவுக்கு ஆதரவா போகும். அதனால சீமானையும் உள்ள சேர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு சாய்ஸை அவங்க வச்சிருக்காங்களாம். ஸோ சீமான் அவர்களும் உள்ள வராங்க. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இதுக்கெல்லாம் ஒத்து வரலன்னு வச்சுங்களேன், அதிமுகவை அப்படியே கழட்டி விட்டுருவாங்க. இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக சீமானை வைத்து காய்களை நகர்த்தும் அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது அதிகாரப்பூர்வமா வரல. ஆனா சில பல பேச்சுகள் அடிபட்டு இருந்தா இருக்கு அரசியல் வட்டாரங்கள்ல. சோ இதெல்லாம் பாஜக நினைச்சுதான் இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் வரப்போறாரு. இந்த யார சந்திக்க போறாங்கன்னா, பாஜகவுடைய நிர்வாகிகளை சந்திக்க போறாரு, அதிமுகவை சந்திக்க போகிறாரு, செங்கோட்டனையும் சீமானையும் சந்திக்கிறதா தகவல் நமக்கு வந்திருக்கு. சோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வரும் நேரங்கள்ல தான் நம்மளுக்கு என்ன பண்ண போறது தெரிய போகுது, அவர் யாரை சந்திக்கிறாரு. ஏன்னா நம்ம சீமான் அவர்கள் நிர்மலா சீதாராமனை சந்தித்துட்டு நான் சந்திக்கவே இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் வேற கதை. ஆனா இருந்தாலும் முக்கியமா எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய முன்னாள் அமைச்சர்களை வைத்துக்கொண்டு அமித்ஷாவை சந்திக்கிறது உறுதியாயிருக்கு அப்படின்ற தகவல் மட்டும் நம்மளுக்கு உறுதியாயிருக்கு. ஸோ நிச்சயமா அவங்க கூட்டணியை பத்தி தான் பேச போறாங்க. இதுல பாஜக என்ன கேட்க போகுதுன்னா, 100+100, அதாவது உங்களுக்கு எங்களுக்கு 100 இடத்த கொடுத்துருங்க, ஏன்னா எங்களுக்கு அதிகமா நிக்கணும். நீங்க ஓபிஎஸ் டிடிவி சசிகலா சேர்த்துக்க மாட்டேன், நீங்க அவங்களுக்கு நாங்க சீட்டு கொடுத்துடணும். அதே போல எங்களை நம்பி இருக்கிற ஒரு சில கட்சிகளுக்கும் நாங்க என்ன பண்ணணும், கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தை முன் வச்சிருக்காங்க. இதன் மத்தியில நாடே பேசியிருக்குங்க, தமிழ்நாடே பேசிட்டு இருக்கு. அதாவது ஆளுநருக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பு எல்லா மற்ற மாநிலங்களும் கூட, அதாவது கர்நாடகா, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள் கூட நம்மனா இந்த தீர்ப்பை தலையில தூக்கி வச்சாடுது. முக்கியமா அதிமுக இங்க இருக்கிற பிரதான எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு பீத்திக்கிறார்ல, அவரு பாத்தீங்கன்னா இந்த தீர்ப்பை குறித்து எந்தவித அறிக்கையும் கொடுக்கல. அவரு தான் கொடுக்கணும், கட்சிக்காரங்க கூட கொடுக்கல. முக்கியமா கொண்டாட வேண்டியதே இவங்க தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 10 மசோதாக்கள், பல்கலைக்கழக மசோதாக்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புறாங்க. அது ஒரு சைன் போடல. அதுல முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பெயர்ல ஒரு பல்கலைக்கழகத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மசோதாவை கூட அவர் நிறுத்தி வச்சிருந்தாரு. இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டு அந்த 10 மசோதாக்கும் அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. சோ முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பெயர்ல பல்கலைக்கழகம் ஸ்டார்ட் பண்ற ஒரு மசோதாவும் இருக்கு. இதுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு கொஞ்சம் நன்றி அறிவு, கொஞ்சம் நன்றி அறிவு உங்களுக்கு இருந்திருந்ததா நீங்க என்ன பண்ணிப்பீங்க, இந்த தீர்ப்பை வரவேற்றிருப்பீங்க. இவங்க எல்லாத்தையும், ஜெயலலிதா உட்பட இவங்க எல்லாரையும் அரசியல்ல தான் ஈடுபடுத்துறாங்க, அரசியல் லாபத்துக்காக தான். உண்மையா இவங்களுக்கு ஜெயலலிதா பற்றெல்லாம் இல்லைங்க, எம்ஜிஆருடைய பற்றெல்லாம் இல்ல. இன்னைக்கு அந்த அம்மா இருந்திருந்தாங்கன்னா இவங்களுடைய கதி என்ன இருக்குன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சோ இந்த அம்மா இன்னைக்கு இல்ல அப்படின்றதுனால எப்படி வேணாலும் ஆடுறாங்க. ஆனாலும் உங்களை எல்லாம் ஒரு நிலைமையில வளர்த்தெடுத்த அந்த அம்மாவை நீங்க கொஞ்சமாச்சுன்னா நன்றி உள்ளவராக இருந்திருந்தா இந்த தீர்ப்பை நீங்க என்ன பண்ணிருக்கணும், வரவேற்றிருக்கணும். ஏன்னா உங்களுடைய தலைவி பெயர்ல தான் ஒரு பல்கலைக்கழகத்தை ஸ்டார்ட் பண்ண போறாங்க திமுக அரசு. திமுக அரசு அவங்களுக்கு சேர்த்துதான் வாதாடி ஜெயிச்சிருக்கு. ஆனா இத அவங்க கொண்டாடுறாங்க. ஆனா இவங்க தன்னுடைய தலைவி பேர்ல ஒரு பல்கலைக்கழகத்தை வரணும்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல பேசினா மட்டும் போதாது, அதுக்கு போராடி வெற்றி வாங்கி கொடுத்த இந்த தீர்ப்பை நீங்க என்ன பண்ணிருக்கணும், வரவேற்றிருக்கணும். ஆனா பாஜக வரவேற்காது. ஏன்னா அவங்க ஆளுநர் அவங்களுடைய கட்சிக்காரரு, அவங்களுடைய ஆதரவாளரு, அதனால அவங்க கொண்டாட மாட்டாங்க. ஆனா அதிமுக நிச்சயமா இது என்ன பண்ணிருக்கணும், கொண்டாடி இருக்கணும். எதுக்கு கொண்டாடுறீங்களோ இல்லையோ, உங்க தலைவி பேர்ல ஒரு பல்கலைக்கழகம்னு வரப்போகுது, அதை நீங்க என்ன பண்ணிருக்கணும், கொண்டாடி இருக்கணும். ஆனா இவங்க அது கொண்டாடவே இல்லை. நீங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி எல்லாம் வெளியில வச்சுக்கீங்க. இது தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக வந்த தீர்ப்பு, தமிழ்நாட்டு மாணவர்கள் கல்விக்காக வந்த தீர்ப்பு. இந்த கல்வியை மாணவர்கள் என்ன பண்ண போறாங்க, ஃப்ரீயா இது பண்ண போறாங்க. அதுல நீங்க அரசியல் பாக்குறீங்கன்னா உங்களால என்ன சொல்றது? அதிமுகவுக்கெல்லாம் ஒரு வெக்கக்கேடான செயலா தான் இது பார்க்கப்படுது. சோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் பாஜகவே அதிமுக என்ன பண்ண போறது, சந்திக்க போறதா நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி முழுக்க சுயநலம் உள்ளவர். அவருக்கு பொது நலமே இல்லை. தனக்கு இருந்தா மட்டும் போதும், தனக்கு எல்லாம் கிடைச்சா மட்டும் போதும், எதுவுமே மற்றவங்களுக்கு வேணாம். அது மக்கள் நாசமா போறாங்க, மாணவர்கள் நாசமா போறாங்க, அப்படி இப்படின்ற கவலை அவருக்கு இல்லவே இல்லை. நீட் தேர்வை புறக்கணிப்பாங்க, இந்த மாதிரி தீர்ப்பு அவங்க தலைவி பேர்ல ஒரு பல்கலைக்கழகம் வரும்போது அதை எதிர்ப்பாங்க. இது மாதிரி தான் அதிமுக சுயநலமா இருக்கு அப்படின்ற
குறிப்பா எடப்பாடி பழனிசாமி சுயநலமா இருக்கிறாரு அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு சிறந்த உதாரணமா இருக்கு. சோ சென்னைக்கு வரப்போகிற அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான மூத்த முன்னாள் அமைச்சர்கள் சந்திக்க போறாங்க. எந்த மாதிரி சந்திப்பா இருக்கும் அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.